வரக்கூடாது. இந்த சிந்தனையோட ஒரு கூட்டம் அலைந்துட்டு இருக்கு. நேற்று ஒரு அம்மையார் புரட்சி தலைவர் அம்மா கிட்ட வேலைக்கு போனவங்க, வேலைக்கு போய் சம்பளத்தில் இருந்தவங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்பொழுதுமே ஒருவரை நம்பிவிட்டால் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பான குணமுடையவர்கள். அப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய பதவியை அவங்க எடுக்கிறான்னு தெரிஞ்சது உடனே வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க, கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் உண்மையான தங்கையாக உன்னிடத்தில் இருப்பேன், எந்த விதத்திலும் அரசியலில் நான் ஈடுபட மாட்டேன், அரசியலில் பங்கு பெற மாட்டேன், உனக்கு தங்கையாக இருந்து பணிவிடை செய்வேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ தானே வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து கொடுத்தீங்க. அம்மா ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட முன்னாடி அம்மா மறைஞ்ச மட்டும் அமைதியா இருந்தீங்க. அம்மா மறைஞ்ச பின்னாடி உங்க கடமை என்ன? ஒதுக்க வேண்டியது தானே, ஒதுக்க வேண்டியது தானே. நேற்று சொன்ன இதே சசிகலா தான் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்தை கையெழுத்து போட்டு அமைச்சர் பதில் முதலமைச்சர் பதில் வெளியே போன்னு சொன்னவங்க. வெளியே போன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்காகவே அக்காவுக்காகவே வாழ்க்கை சொன்னாங்க இல்லையா? 2 நாள்ல 4 நாள்ல அக்கா மேல இருக்கிற பற்றெல்லாம் போயிடுச்சு. அம்மா மாதிரியே கொண்டை போட்டுக்கிட்டாங்க, அம்மா போற கொண்டை போட்டுக்கிட்டாங்க, அம்மாக்கார எடுத்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிட்டாங்க, அறிவிச்சுட்டாங்க. முதலமைச்சர் அடுத்த நாள் கலைவாணர் இந்த அரங்கத்தில் செஞ்சுரி ஹாலில் வந்து முதலமைச்சர் பதவியேற்பு விழா ரெடி ஆகிட்டு நீ போயிட்டியே. அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து மேடையில் உட்காந்து பேசுறியே, என்ன வேதனை? எப்படி இந்த கட்சியினுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு சாதாரண ஒரு போட்டோகிராஃபரா இருந்த குடும்பம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கு. எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும்? 10 தலைமுறை சம்பாதிச்சா கூட சம்பாதிக்க முடியாத அம்மாவை ஏமாத்தி 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 ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சிருக்கிய. நீ முதலமைச்சர் போனியே, இயற்கை விடுமா? தர்மம் விடுமா? தர்மம் விடாது, தர்மம் விடாது. இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனையோட நல்ல கட்சி ஆட்சி இருக்கிற இந்த இயக்கத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வரணுன்றதுக்காக நீ போய் முதலமைச்சர் போன. தர்மம் தன் வேலையை செஞ்சிருச்சு. உனக்கு நீதிமன்ற தீர்ப்பு 4 ஆண்டு சிறை. நீ போயிட்ட.